Let's talk about films. வெல்கம் டு WTF வி டாக் ஃபில்ம்ஸ். இன்னைக்கு நாம ஃபிலிம் கிரிட்டிசிசமில் பார்க்க போகிற படம் கடந்த வியாழக்கிழமை விஜய் நடித்து வெளியான த கோட். இந்த படத்தை வந்து வெங்கட் பிரபு இயக்கியிருக்காரு, யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு. யூஸ்வலாகவே விஜய் படத்தை பார்க்குறப்போ நம்ம வந்து கதைன்னு வந்து அதிகமாக எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் தானே இருக்கோம். அதே மாதிரியே வந்து கோட்டையும் நம்ம பார்த்துட்டு போயிடுறது நம்மளுக்கு பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து கதைன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா விஜய் படங்களில் யூஸ்வலாக நடக்கிற மாதிரியே இந்த படத்துலையும் கதை சார்ந்து டெப்த்தாக இருக்கிறதுக்கெலாம் அங்கே ஒன்றுமே கிடையாது. அதர் தென் ஒரு 2 or 3 சீன்ஸ் வேறு விஜய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுருக்காரு. நம்ம நடிப்புன்னு வந்து பார்க்குறப்போ யூஸ்வலாக நம்ம விஜய் அழுகிறத பார்த்தா நம்மளுக்கு அந்த சீன் வந்து ஒட்டாமல் போவோம் இல்லையா? அந்த மாதிரியான விஷயம் வந்து சமீபமாக 2 படங்களில் வந்து லியோவில் அவர் அழுகிறப்பையும் சரி, கோட்டில் வந்து ஒரு பயங்கரமான அழுகிற சீன் இருக்குது. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் அப்லோட் பண்ணோம், இல்லை திங்கக்கிழமை அப்லோட் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த படத்தை பார்த்துருவீங்க அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து இங்கே சொல்கிறது பெட்டராகவே இருக்கும்னு நினைக்கிறேன். விஜயோடைய மகன் இறந்துட்டதா நினச்சி விஜய் வந்து அழுவார் இல்லையா? இப்போ அந்த அழுகையை பார்க்குறப்போ விஜய்க்கு வந்து நல்லா அழுக வரல அப்படின்னு தோணுச்சு. அந்த சீனை பார்க்குறப்போ நம்மளுக்கு எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, துள்ளாத மனமும் துள்ளும்ல வந்து விஜய் போய் பாத்ரூமில் அழுவார்ல. இப்போ நம்ம அதை யோசித்து பார்க்குறப்போ பாத்ரூமில் விஜய் அழுகிற அந்த சீனு எவ்வளோ கொடூரமாக இருந்துச்சு. இப்போ வந்து விஜய் இந்த அளவுக்கு நடிப்பில் வந்து டெவலப் ஆகிருக்கிறாருன்னு பார்க்குறப்போ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, ஒரு வழியாக வந்து நடிப்பு வந்து இப்போ தான் விஜய்க்கு கைகூடி வருது அப்படின்ற ஃபீலிங் இருந்துச்சு. அண்டு அந்த மாதிரி சில பல இன்ஸ்டன்சஸ் தாண்டி அண்டு வெங்கட் பிரபு யூஸ்வலாக என்ன பண்ணுவார், வேறு தமிழ் படங்களில் எந்தெந்த சீன்லாம் வந்து ஒர்க் ஆச்சோ, எந்தெந்த சீன்ஸு எந்தெந்த மாதிரியான மியூசிக்லாம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபேன் ஃபாலோயிங் இருக்கோ, இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒன்றா ஒரே பேப்பரில் சாப்பாடை கட்டி கொடுப்பார் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த படமும். என்ன அவருடைய ஃபிலிம் கரியருடைய பிகினிங் ஸ்டேஜஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மளிகை கடை மாதிரி வச்சுருந்தாரு. லைக் எல்லா ஊர் பொருளும் வந்து மளிகை கடையில் கிடைக்கும், நம்ம உள்ளூர் பொருள் தான் கிடைக்கும், நம்மளுக்கும் வந்து சரி போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஜாலியாக இருக்கும். இப்போ அவர் கொஞ்சம் டெவலப் ஆகி கொஞ்சம் ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி வச்சுருக்கிறாரு. அந்த மார்க்கெட்டில் வந்து எல்லா வெளியூர் பொருளும் கொஞ்சம் கிடைக்குது. ஸோ நம்ம அங்கே உள்ளே போனோன்னா நம்ம கடை அழகாக இருக்கு அப்படின்னு போயிட்டு உள்ளே இருக்கிற பொருள் எதையாவது வாங்கி சாப்பிட்டு நம்ம வந்துடலாம் கிளம்பி, அவ்வளோதான். இப்போது வந்து இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வெங்கட் பிரபு வச்ச சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதில் வந்து ஒரிஜினலாக விஜய்க்குன்ட்டு இருக்கிற ஒரு இமேஜ் பில்டப் அதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த படம்ன்ட்டு சப்ளை பண்ணுற புதுசான விஷயம் எதுவுமே கிடையாது. ஏற்கனவே மற்ற ஒரு விஜய்க்கு ஒரு லாங் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஓடாத படங்கள் இருக்கு இல்லையா? இப்போ அந்த ஓடாத படங்களில் ஒரு ட்ரெண்ட் செட்டராக ஃபிக்ஸ் ஆன சில பல விஷயங்கள் வந்து இந்த படத்துக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி எந்தெந்த விஷயம் எந்தெந்த இடத்துல வந்தால் ஆடியன்ஸுக்கு அது ரிலேட் ஆகும், ஆடியன்ஸ் வந்து பாராட்டுவாங்க, கை தட்டுவாங்க அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இன்புட்டாக கொடுத்து ஆடியன்ஸு வெயிட் பண்ணுற ஒரு படமாக தான் இது இருந்திருக்கு. ஏன் வந்து மங்காத்தா பிஜிஎம் வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது, சிவகார்த்திகேயன் வந்தார் ஏன்னு தெரியாது, கதைக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. கிட்டத்தட்ட விஜய்க்கு இருக்கிற மாஸ் ஹீரோ இமேஜரியை வந்து சிவகார்த்திகேயன் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு ஆஃப் தி மூவி ரெஃபரன்ஸ் மட்டும்தான் அதுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆடியன்ஸ் கை தட்டுவாங்க, எங்கெங்கெல்லாம் வந்து ஆடியன்ஸ் வாவ் அப்படின்வாங்க, எங்கெங்கெல்லாம் ஆடியன்ஸுக்கு கோட் இல்லை வேறு ஏதாவது ஒரு படம் எங்கெங்கெல்லாம் ஞாபகம் வருதோ அந்தந்த இடம் தான் கோட்டுக்கு ஒர்க் ஆகுதே தவிர, நீங்கள் வந்து கோட்டுக்குன்ட்டு ஸ்பெசிஃபிக்காக விஜயோடைய இமேஜுக்குன்ட்டு சப்ளை பண்ணுற மாதிரி ஒன்றுமே கிடையாது. அவ்வளோதான். இது இல்லாமல் நம்ம வந்து இன்னொரு நல்ல விஷயம் எதோ சொல்லலாம்னா, கோட்டுக்கு ஆடியோ ரிலீஸ் ஆனப்போ நம்ம அந்த பாட்டெல்லாம் கேட்டிருப்போம், எந்த பாட்டையுமே கேட்க முடியாது, அப்படி தான் இருந்துச்சு. இப்போது விஜய் வந்து அந்த கேட்க முடியாத பாட்டுக்கெல்லாம் வந்து டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்க்குறப்போ ஓகே, பாட்டு வந்து ரொம்ப அவ்வளோ கேவலமாக இல்லை போல், விஜய் டான்ஸ் ஆடுறப்போ நம்ம அதை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதான் அப்படின்ற ஒரு இடத்துனாலேயே நாங்கள் வந்து ஐயோ இந்த பாட்டெல்லாம் நம்ம தேட்டரில் போய் பார்க்கணுமா அப்படின்னு யோசித்த பாட்டு எல்லாமே உண்மையிலே தேட்டருக்கு போனோன்னா பார்க்கக்கூடியதாக மாறுது. அது வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவமாக எங்களுக்கு இருந்துச்சு. விஜய் டான்ஸ் ஆடுறது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும்ல. ஸோ அதனால் அதுலேயும் வந்து த்ரிஷாவும் விஜயும் சேர்ந்து ஆடுற டான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து அதை ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இப்போ வந்து நம்ம இந்த விஜய் நல்லா டான்ஸ் ஆடுறாருன்னு சொல்லிட்டோமா, நீங்கள் முதல்ல பையன் விஜயோட இன்ட்ரொடக்ஷன் சீனை பார்க்குறீங்கன்னு, அங்கே வந்து ஃபுல்லாக வந்து ட்ரெஸ்அப் பண்ணியிருப்பாங்க, மூஞ்சி மூடியிருப்பாங்க, மூஞ்சிக்கு மட்டும் ஏஐ பண்ணால் போதும்.
அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த பையன் விஜயமாக இருக்கார். ஏன்னா போட்டது டூப்பு. இப்போ வந்து சின்னதாக ஒரு பையன் வந்து ஸ்டண்ட்டு கிண்டெல்லாம் பண்ணிட்டு போகிறப்போ ஓகே ஃபிசிக்கலாக இவன் வந்து குட்டியாக இருக்கான், இவன் வந்து நம்ம கோட்டு விஜயோட பையன்தான் அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சிடும். இப்போ கடைசியில் நம்ம த்ரிஷா கூட டான்ஸ் ஆடுற விஜய் நம்ம பார்க்குறோன்னு வைங்களேன், அவர் மூஞ்சி மட்டும் சின்ன பையன் மூஞ்சி மாதிரி குட்டியாக இருக்குது, உடம்பு வளர்ந்த விஜய் உடம்பு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அதை பார்க்குறப்போ நம்மளுக்கு அது என்ன தோணுதுன்னா, அங்கே தான் வந்து இவங்க ஏஐ பண்ணி மூஞ்சிக்கு மட்டும்தான் ஏஐ பண்ணியிருக்கிறாங்க, ஒட்டு மொத்த பாடிக்கு பண்ணலையோ. இப்போ ஒருவேளை விஜயோட பாடிக்கு ஏஐ பண்ணால் டான்ஸ் ரொம்ப கேவலமாயிருமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சாங்களா என்னன்னு தெரில. பட் அந்த மிஸ்மேட்ச் இருக்குல்ல, உடம்பு மட்டும் பெருசு மூஞ்சி மட்டும் குட்டி, அந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கலில் வந்து இந்த படம் சிக்கிக்கிச்சு. இப்போ வந்து இதனாலேயே நம்மளுக்கு ஏஐ குறை சொல்கிறதா இல்லை வந்து விஜய் குறை சொல்கிறதா அப்படின்ற மாதிரி தெரியாமல் ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. நாமளும் ஏதோ ஒரு வகையில் ஒரு அணிலாக இருக்கிறதுனாலே வந்து நம்மளுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. என்னடா விஜய் வந்து சின்ன பையனாக காட்டுறது நம்ம நல்லா இருக்குன்னு சொல்கிறதா, இல்லை பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லாமல் இருக்குது அதை உண்மையாக போட்டு உடச்சிடலாமா அப்படின்னு ஒரு குழப்பம் நம்மளுக்கு வருது. ஸோ இந்த மாதிரியான குழப்பங்களுக்கு நடுவில் நம்ம வந்து கோட்டை எந்த விதமான சீரியஸான கிரிட்டிசிசம் சீரியஸான விமர்சனத்துக்குமே உட்படுத்தாமல் சும்மா போயிட்டு அப்படியே ஒரு 3 மணி நேரம் நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, தினமும் நம்ம வீட்டிலே உட்காந்து இருக்கிறோம், இல்லை தினமும் வேறு ஏதாவது உருப்படாத வேலை ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ இதை நம்ம பார்த்துட்டு ஆடியன்ஸ் கூட சேர்ந்து ஜாலியாக கத்தி இது பண்ணிட்டு வந்தால் நமக்கு நாமளே சொல்லிக்கலாம், ஓகே நம்ம வந்து என்ஜாய் பண்ணோம், நம்ம கூட இருக்கிற எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க, ஸோ நம்ம ஒர்த்தியாக நம்ம நேரத்தை செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நமக்கு நாமே சொல்லி அந்த 3 மணி நேரத்துக்கு ஒரு அர்த்தம் சேர்த்துக்கலாம். அதுக்கு வேணால் நம்ம இந்த படத்தை போய் பார்க்கலாம். அதை தவிர்த்து இது எந்த விதமான சீரியஸான கிரிட்டிசிசம்குள்ளேயும் இந்த படம் வராது, எந்த விதமான ஃபில்ம் மூமெண்ட்டுக்குள்ளேயும் இந்த படம் வராது, எந்த விதமான எதுக்குள்ளேயுமே இந்த படம் வராது. அதர் தேன் இது விஜயோட கடைசி படம் அப்படிங்கிறத வச்சு நல்லா வசூல் ரெடி பண்ணுறது வரைக்கும். அதை மீறி வந்து இந்த படத்தில் கிரிட்டிக்கலாக பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து இஃப் யூ ஹேவ் டைம் டு ஸ்பேர் அப்படின்னா சும்மா ஜாலியாக போயிட்டு வாங்க, ஆடியன்ஸ் கூட வந்து சும்மா கத்தி ஜாலி பண்ணிட்டு வர்றதுனா வாங்க. விஜய் அங்கங்கே கொஞ்சம் நல்லா நடிக்க முயற்சி பண்ணியிருக்கிறாரு, அதுக்கு வந்து அவருக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள். சோகம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஃபிலிம் கேரியரே ஒரு முடிவுக்கு வர்றதா ஒரு அறிவித்ததுக்கப்புறம் தான் அவருக்குள்ளே இருக்கிற நடிகர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வராரு அப்படிங்கிறதான் உண்மையிலே ரொம்ப சோகமாக இருக்குது. இதை வந்து அவர் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சு ஆக்டிங்கோடைய நுவான்சஸ் வந்து அவருக்கு உண்மையிலே பிடிச்சி போகிற ஒரு ஆக்டராக மாறி இருந்தாருன்னு வைங்களேன், அவர் அரசியலே விட்டு நான் இன்னும் நல்ல நடிகராக மாறுவேன் அப்படின்ற இடத்துக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குது, விச் யூ வுட் ஹவ் லவ்டு டு see him doing. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் அந்த நடிப்பை அரசியல் களத்துக்கு வந்து தான் செய்வாருன்னு தோணுது இப்போது. ஸோ எப்படி நடிக்கிறாரு அவர் அரசியலில் அப்படிங்கிறத மேற்கொண்டு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ கிளைமேக்ஸில் ஒரு குளோனிங் ட்விஸ்ட் வச்சாங்களே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பாம்பே பொருள் ஒன்று விற்குதுங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். இப்போ அனிமல் படத்தில் ஒன்று வச்சாங்கல்ல, ரன்பீர் கபூர் தான், ஆனால் வேறு ரன்பீர் கபூர் இந்த ரன்பீர் கபூர் மாதிரி மூஞ்ச மாற்றின்னு வந்துட்டார். அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குதுல்ல, உங்களுக்கு ஒரே மாதிரி 2 பேர் ஒய்யால் என்ன பண்ணுவாங்க அப்போ, அதுதான் வந்து இங்கே நடக்குது. இதுலேயும் வந்து நம்ம இதை வச்சு ஓஜி ஹீரோ வர்சஸ் ஓஜி வில்லன் அடுத்த படம் வரப்போகுதுன்றமாலாம் யோசிக்காதீங்க, அதெல்லாம் வராது. இது வந்து சும்மா இன்னொரு வெயிட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னா யாரும் போக மாட்டாங்க இல்லையா. பார்ட் 2க்கு லீடு கொடுக்கணுங்கிறது இன்னொரு ட்ரெண்ட் செட்டராக மாறி போச்சு. பார்ட் 2 வருதோ இல்லையோ அது அடுத்து. விஜய்க்கு ஒரு வேளை அரசியல் தோல்வி வந்ததுக்கப்புறம் திரும்ப சினிமாக்குள்ளே வந்தாருன்னு வைங்க, அப்போ வேணா இந்த படத்தோடைய 2வது பார்ட் எடுத்து இருக்கிற பிஸ்னஸை திரும்ப பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு பிளானாக இருக்கலாம், அவ்வளோதான். அதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற விமர்சனம் ஒரு பிளாட் ட்விஸ்ட்டு அதை பற்றிலாம் நம்ம பேசி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அப்படி பேசினாலும் வந்து அது யாரும் ரீச் ஆக போகிறதும் கிடையாது. அட் தி எண்ட் ஆஃப் தி டே வெங்கட் பிரபு இந்த மாதிரி கடை வச்சு நடத்தாமல் புதுசாக ஏதாவது ஒரு பொருளை செஞ்சு உருவாக்கி ஒன்று கொடுத்தா அது பெட்டராக இருக்கும். அதை அவர் செய்ய மாட்டார்னு எங்களுக்கு தெரியும். பட் ஸ்டில் அதுதான் வந்து ஒரிஜினலாக ஒரு ஹீரோவை ஒரு ஆடியன்ஸ்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறதுக்கான இடத்த உருவாக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லாட்டி இந்த மாதிரி வேறு நல்ல ஃபில்ம் மேக்கர்ஸு வேறு டைரக்டர்ஸு செட் பண்ணுற சிம்பிள்ஸை வந்து எந்தெந்த ஹீரோக்கு எதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்ற விஷயத்தை வெறும் கலெக்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுற ஒரு ஒர்க்கை மட்டும் செய்யறதை கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் சீரியஸாக அவர் வேறு அதை பற்றியாவது யோசிச்சாரு அப்படின்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி இருக்கிற பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டு போகிறாரு அப்படின்னா வெங்கட் பிரபு அதுக்கப்புறம் வச்சு கடன் நடத்த முடியாது. ஸோ அதனால் மேபி இஃப் ஹீஸ் கெட்டிங் சீரியஸ் அப்படின்னா அது அவர் கரியருக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்புகிறோம். ஹோப்ஃபுல்லி அவர் அடுத்த படங்களில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுதான் கோட் படத்தை பற்றி எங்களுக்கு இருக்கிற ஒப்பீனியனு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.
இந்த படத்தை வந்து யூஸ்வலாக நாம் பண்ணுற கிரிட்டிசிசம் மாதிரி இந்த படத்தை எம்ப்ளாய் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு ஒரு விஜய் ஃபேனாக விஜய் எடுக்கிற படங்கள் மேலே ஒரு விஜய் ஃபேனுக்கு இருக்கக்கூடிய கடுப்பாக வந்து இந்த வீடியோ எடுத்துக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு படத்தோட ஃபிலிம் கிரிட்டிசிசம் செக்மெண்ட்டில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.